வணக்கம் நண்பர்களே. ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசி பெரும்பாலுமே சுக்கர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசின்னு சொல்லலாம். இதனாலேயே அழகிய உணர்வு, அதாவது முக வசீகர் கொண்டவங்க, உணர்வு ரீதியாகவும் ஒரு அழகிய எண்ணங்கள் கொண்டவங்களா, கலை திறமை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே ரிஷப ராசிக்காரங்க தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்றதுலாம் ஆர்வம் கிடையாது. ஆனால் யார்கிட்டையுமே முதல்ல முன் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க எதிர்பார்க்கறத விட 100 மடங்கு கூடுதலான மதிநுட்ப உடையங்கன்னு சொல்லலாம். நல்ல புத்தி சாதுரை சிறப்பாக இருக்கும். ஒரு முறை ஒரு விஷயத்த படித்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அப்படியே மனசில் தங்கிடுன்னு சொல்லலாம். அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு சில முடிவுகளை தங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பூவை மாதிரி மென்மையானவங்களும் இவங்க தான். இனிமை, அழுத்தம், பாசம், கொஞ்சல், நிதானம், சொகுசு, மென்மை, இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க. பூ மாதிரியான மென்மென்னு சொல்லலாம். கொஞ்சம் குரலை வசதி பேசினா கூட இவங்களுடைய முகம் இந்த அணிச்ச மலர் மாதிரி வாடிடுன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க எதையுமே முன்கூட்டி சொன்னால் மட்டும்தான் அவங்க மனசை தயார் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பயணத்தை அதிக விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடம், வீடு, இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க பெரும்பாலுமே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா இவங்களுக்கு கொஞ்சம் பயணம் செய்கிறது பிடிக்காதுன்னு சொல்லலாம். அதுக்கு மனசை தயார்படுத்தி வச்சுருக்கணும். ஒரு இடத்துக்கே போகிறோன்னா கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயத்தை அவங்க மனசில் தங்குன்னு சொல்லலாம். புதிய மனிதர்களை சந்திக்க தயங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்றதுல ஆரம்பத்தில் தயக்கம் காட்டக்கூடியவங்களும் இவங்க தானே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல தனக்கு எல்லா பலனும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். கடுமையான உழைப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தன்னுடைய முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமானவங்களும் இந்த ராசிக்காரங்க. நிதானமாக செயல் திட்டம் தீட்டி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு கெட்டிக்கார தன்மையோடு செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாம். காலத்தோட அருமையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நேரத்தை வீணடிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்ட இந்த வளவலன்னு பேசுறது, கேலி கிண்டல் செய்கிறது, இது எல்லாமே கிடையாது. ஆனால் இவங்களை யாராவது மற்றவங்க உதாசனப்படுத்துறதோ கேலி கிண்டல் செய்கிறதோ செஞ்சுட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப வைராக்கியம் மிக்கவங்க. பிறப்பிலே வைராக்கியம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க. ரிஷபராசி அன்பர்கள் இளைய மனசுக்காரங்க தான். ஆனால் மற்றவங்களுக்கு முந்தி கொண்டு உதவுறதெல்லாம் கிடையாது. உதவின்னு வந்து கேட்டால் செய்யக்கூடியவங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். தன்னுடைய விருப்ப வெறுப்பை மற்றவங்களுக்காக மாற்றிக்கொள்றதும் கிடையாது. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு கோபம் அவ்வளோக்கா வராது. ஆனால் யாராவது கோபப்படுத்திட்டா சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இவங்கன்னே சொல்லலாங்க. கோபம் வந்தால் அவ்வளவுதான். ஓங்கி ஒரு முகத்திலே குத்துற அளவுக்காத கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் வரும். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் சேர்த்து வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி பசுக்களுக்கு வாழைப்பழம், கீரை மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும், பறவைகளை, விலங்குகளை நீங்கள் எந்த காலத்துலையும் கூண்டில் வச்சு வளர்த்தக்கூடாது. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு நீங்கள் தண்ணீர் தொட்டி அமைக்கிறது, தண்ணீர் பந்தல் அமைத்து மக்களுக்கு தாகத்து இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கணும். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது. தினமுமே என்ன வேலை செய்கிறீங்களோ அது அன்னைக்கான வேலையை அன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது நல்லது. நாளைக்குங்கிற வார்த்தை உங்கள் அகராதியில் வேண்டாம். வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த செயலால் பின்னடைவு உண்டாகிடும். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அனுபவசாலிகளுடைய பேச்சை தட்டி கழிக்க வேண்டாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்கள் கையால் தண்ணீர் வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண பற்றாக்குறை கொஞ்சமுமே இருக்காது. ஏன்னா இந்த நேரம் நீங்கள் உழைப்பு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். இது வரைக்கும் கடுமையான உழைப்பு கொடுத்துருந்தாலுமே பணங்கிறது கையில் தங்கியிருக்காது, குறைவாதான் கிடைச்சிருக்கும். இனி பண வருமானம் சிறப்பாக இருக்குது, செலவும் கட்டுக்கடங்கி இருக்கும். கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய பண வசதியும் சிறப்பாக இருக்கிறதால திட்டம் விட்டு செயல்பட்டீங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கு பண உதவி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் நிலைமை சீராகுன்னு சொல்லலாம்.
திருமண முயற்சியுள்ள தடங்கள் குழப்பம் மட்டும் கொஞ்சம் ஏற்பட்டு தான் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு தற்காலிகமான பிரிவு எல்லாமே செஞ்சுருப்பீங்க. இனி கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரம். பலருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். குடும்ப பொறுப்பு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். வேலையில் பொறுத்த வரைக்குமே உத்தியோக ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி பகவான் வளம் வரதால பொறுப்பு பணிச்சுமை கொஞ்சம் சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். சூரியன் சுக்கிரன் ராகு சுப பலம் பெற்றிருக்கிறார். மேலதிகாரிகள் நிர்வாகத்தில் இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சக ஊழியர்களும் ஒத்துழைப்பு தருவாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் நீங்கள் முயற்சி செய்யலாம். ரொம்ப எளிதாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரமும் இந்த நேரம் விசேஷமான பலன் தான். முழு கவனம் இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி துறையிலுமே இந்த நேரம் நிறைய ஒப்பந்தம் கையெழுத்தாகும், லாபம் உண்டாகும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரக்கூடிய நேரம். வருமானம் உயரும், மக்கள் கிட்ட செல்வாக்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் சுப பலம் பெற்று திகழக்கூடிய கிரகத்தால இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு உதவி செய்கிறாரு. முன்னேற்றமான காலகட்டம் தான். மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, நிச்சயம் லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்க பங்கேற்கக்கூடிய எந்த போட்டியா இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். இந்த காலம் அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய காலம். வாய்ப்பு நழுவ விட்டுறாதீங்க, நிச்சயம் நல்ல மாற்றம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விவசாயத்துறையோட சம்பந்தப்பட்ட எல்லா கிரகமும் ஆதரவாக தான் உங்களுக்கு நிலை கொண்டிருக்குது. அடிப்படை வசதியில் எந்த ஒரு குறையுமே இல்லை. விளைச்சலை பார்த்தாலே மனசு இந்த நேரம் உங்களுக்கு திருப்தி அடையுன்னு சொல்லலாம். புதிய கால்நடை அதிகரிக்கும். கால்நடை மூலமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசாபத்தி சிறப்பாக இருந்துட்டா புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நேரம் உண்டு. திருமணமான பெண்களுக்கு உத்தியோகம் காரணமாக கணவர் வகையில் கொஞ்சம் தற்காலிக பிரிவு ஏற்படலாம். திருமண முயற்சிகள் இந்த நேரம் பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மணவாளன் வாய்க்கு காத்திருக்கிறாரு. நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கனாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கண்டு பெண்கள் சின்ன குழப்பம் ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி நல்ல வரணும் அமைன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் வேலையில் கொஞ்சம் அதிக உழைப்பு, சக்திக்கு மீறின பொறுப்பு, அலுவலக பொறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்ய பாருங்கள். இது மிகச்சிறந்த பரிகாரம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த நேரத்தில் ஒரு இந்த புண்ணிய பலனில் பங்கு கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். பசுவுக்கு ஒரு கைப்பிடி பசும்பால், பசும் புல், அகத்திக்கீரை இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்டு வரதாலையும் உடனுக்குடனே பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பசுவோட உடலில் அனைத்து தெய்வதைகளும் புண்ணிய நதிகளும் திகழ்கிறதா வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒன்று. அதனால இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அனுசரித்து போகிறது தான் நல்லது. கொஞ்சம் வாகன பயணத்திலையும் கவனமாக இருங்க. நண்பர்கள் உறவினர் வகையில் சின்ன மனஸ்தாபம் வரலாம். பெண்களுக்கு இந்த நேரம் எதிர்ப்பு இல்லாமல் இல்லை. ராசிநாதன் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதால கலைத்துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான். தொடர்ந்து நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு உங்கள் உடம்பு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை தரத்தை பொறுத்த வரைக்குமே இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை தரம் உயர்ந்து வரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயுமே மனக்கவலை வேண்டாம். தேவையில்லாத மனக்குழப்பம் நிம்மதியை பாதிக்கும். வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தாயோட உடல்நிலையில் கவனம் இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. திட்டமிட்டபடி காரியங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் செய்ய முடியாமல் தடங்களை ஏற்படுத்தும். ஆனால் இறுதியில் நல்ல மாற்றம். எதிர்பாராத செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பாருங்கள். கையிருப்புன்னு ஒன்று வச்சுருக்கிறது நல்லது. மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடலில் நீரேற்றமாக வச்சுருக்க முயற்சி செய்யுங்க. இது நிச்சயம் நல்ல பலனை தரும். ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு மேலுமே இந்த நேரம் எடுத்துக்கிறதால உங்களுக்கு தேக ஆரோக்கிய சிறப்படைன்னு சொல்லலாம். மிருகஷீரிடம் 1, 2 நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு தான். சக ஊழியர் வகையை மட்டும் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட நிலையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி வழிபாடுங்கிறது எல்லா வகையிலையும் ஒரு நன்மையான பலனை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு செயல்பட பாருங்கள். இது நிச்சயம் எல்லா வகையிலும் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம்.
சுலபமாக எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது இந்த நேரத்தில் நல்ல பலன். வாழ்க்கை துணையோட பேச்சு இந்த நேரம் நீங்கள் செவிசாய்க்கிறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே சமயம் குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்துங்க. உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க. எந்த வேலையாண்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறத விட்டுட்டு அன்னைக்கு உண்டான வேலையை அன்னைக்கே செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டுன்னே சொல்லலாங்க. மேலுமே குலதெய்வ வழிபாட்டை எந்த நாளும் மறக்காதீங்க. இது சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.